அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அந்த அரக்கி என்ன பண்ணுவா அப்படின்னா, முனிவர்கள் பண்ணுற எல்லா யாகத்தையும் அழிப்பா, நல்ல செயல்களை எல்லாம் அழிப்பா, நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்களாக மாற்றுவா. அதர்மம் ஃபுல்லாகவே நடக்கிறது இந்த காட்டில் தான் அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர் சொல்லிட்டு வராரு. இந்த தடக்கை காட்டு பற்றி இதெல்லாம் கேட்டதும் ராமர் கொஞ்சம் யோசித்தார். அவள் ஒரு பெண் தானே, நான் எப்படி அவளை கொல்லுவேன் அப்படின்னு ராமர் மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம ராமருக்கு கருணை, அன்பு இதெல்லாம் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம் எபிசோட் 1லேருந்து. அதனால் ராமர் அப்படி யோசிக்கிறாரு. அவள் ஒரு பெண் தானே, அவள் எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ விஸ்வாமித்ர முனிவர் சொன்னார், ராமா, நீ ஒரு பெண்ணை கொல்றது இல்லை, நீ அதர்மத்தை அழிக்க போகிற. அதர்மம்னா தர்மத்துக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் அதர்மம், கெடுதலாக நடக்கிறது. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ ஒரு பெண்ணை கொல்லலை, ஆனால் நீ அந்த அதர்மத்தையே நீ அழிக்க போகிற. இந்த தடக்கை உலகத்துக்கு ரொம்ப தீங்கு செய்கிறாள், அவள் இருந்தால் நல்லவங்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தர்மம் காக்க அதர்மம் அழிய வேண்டும், இதுதான் உன் கடமை அப்படின்னு நம்ம விஸ்வாமித்ர முனிவர் ராமருக்கு சொல்கிறாரு. நம்ம முனிவர் சொன்னதை கேட்டதும் ராமர் மனசு தெளிவாகிருச்சு. நான் தர்மத்தை காக்க தான் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட செயலை முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அவர் மனசை ரொம்ப தைரியமாக வச்சுக்கிட்டாரு நம்ம ராமர். அப்படின்னு அவர் நினச்சிட்டு ராமர் அவரோட வில்லை தயாராக எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்போ தான் நம்ம தடகை பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு சத்தம் போட்டு நம்ம ராமரை பார்க்க வந்தா. ஆனால் நம்ம ராமர் பயப்படல. ஏன்னா நம்ம ராமர்கிட்ட பாலாஸ்திராவோட சக்தி இருக்குது, அதிபாலாவோட உறுதியான ஒரு சக்தி இருக்குது. எல்லாம் சேர்ந்து ராமர் என்ன பண்ணார், அம்பு விட்டார். அப்போ என்னாச்சு, ஒரு பெரிய ஒளி வந்தது, ஒரு பெரிய அலறல், ஒரு பெரிய சத்தம் கேட்டுது. அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதிலிருந்து, அதர்மம் அங்கே முடிந்து விட்டது. தடகை இறந்து விட்டால் அதர்மம் அழிந்து விட்டது. இதையெல்லாம் விஸ்வாமித்ர முனிவர் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ராமரை பார்த்தாரு. இதுதான் உன் முதல் வீர செயல் ராமா, உன் வழி ரொம்ப பெருசு, இந்த உலகம் உன்னை தேடி வரும்னு விஸ்வாமித்ர முனிவர்